ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் இந்த ஓய்வூதிய திட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வருக என்று வரவேற்று வாய்ப்பு நன்றி கூறிக்கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி. ஒரே ஒரு ஆளுங்க மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நாம் பலனடையவில்லை. இப்படி பல கோரிக்கைகள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆனால் என்ன தெரியும், உண்மை 1/1/26 பிறகு ஓய்வு பெற்றவர்கள் மட்டும்தான் 8வது ஊதிய கமிஷனில் பலன்கள் கிடைக்கும். அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் கிடையாது என்று நிதி மசோதாவை தாக்கல் செய்து அதில் மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க என்று. ஆனால் திட்டம் இருக்கிறது. இது மசோதா நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்காக அகில இந்திய நிலவிலே சுப்ரீம் கோர்ட்டு நாம் ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறோம். நம்ம அகில இந்திய பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் 2-3 அமைப்பு இருக்குது. நம்ம அமைப்பின் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கு தொடர்பு. இன்றைக்கு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே கோரிக்கை தான். இந்த நிதி மசோதாவை அதை வாபஸ் பண்ணும். முன்னாடி ஒரு தீர்மானத்தை இன்றைய மாவட்ட தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் மிகவும் சுருக்கமாக எதற்காக இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பது குறித்து தெரிவித்தார்கள். அதேபோல காவல்துறையைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர்களும். நான் எம் தியாகராஜன், திருவண்ணாமலை மாவட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர், ஓய்வு பெற்ற தாசில்தார். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதனுடைய ஒரே நோக்கம் 25/3/25 இந்திய நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதி மசோதாவை தாக்கல் செய்தார். அதிலே 1/1/26 அன்று ஏற்படுத்தக்கூடிய 8வது ஊதிய கமிஷனின் பலன்கள் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்று வரும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்காது என்ற மாதிரி ஒரு சரத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படி என்றால் 1/1/26க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் மட்டும்தான் 8வது ஊதிய கமிஷனின் பலன்கள் கிடைக்கும். அதற்கு முன்பு ரிட்டையர் ஆன எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. எனவே இதை நாங்கள் கண்டித்து இன்று அகில இந்திய அளவிலே ஜந்தர் மந்திலே ஃபாரம் ஆஃப் சிவில் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஜந்தர் மந்திலே டெல்லியிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்திலே அங்கே நடக்கும் அதே நேரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு கட்டளையிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து இலாக்காவை சேர்ந்த ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், பொதுப்பணித்துறை, எல்லா துறை ஊழியர்களும் ஓய்வு பெற்றவர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம்.